ஒரு மர்டர் நடந்துச்சு. ஆனால் அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, டிடெக்டிவாக வந்து அந்த வேலை செஞ்சு முடிக்கிறது யார்? போலீஸா அப்படின்னா இல்லை. முதல்ல மனுஷனா அப்படின்னு பார்த்தா இல்லை. யாருன்னு பார்த்தா ஆடுகள். ஆடெல்லாம் இருக்கே, இது ஒரு கிட்ஸுக்கான படம்னு பார்த்தா கிளைமேக்ஸில் எமோஷ்னல்லாம் வந்து போட்டு பின்னிட்டாங்க. இந்த சீப் டிடெக்டிவ் ட்ரெய்லர் பார்த்த உடனே என்னடா கான்செப்ட் இது அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பாடா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் பார்த்தோம்ப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. கதை சிம்பிள் தான். ஜார்ஜ் அப்படின்னு ஒரு ஷெப்பர்டு, அதாவது ஆடுகள்லாம் வச்சு ஒரு ஃபார்ம் வச்சுருக்கவர். இவர் யாருன்னா ஹியூக் ஜாக்மேன். உல்வரின், எக்ஸ்மேன் இந்த மாதிரி காமிக்ஸை வந்து பேஸ் பண்ணி பண்ண படங்களில் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் அவருக்கு மர்டர் மிஸ்ட்ரினா ரொம்ப பிடிக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த மர்டர் மிஸ்ட்ரி புக்காக எடுத்து ஆடுகளெல்லாம் உட்கார வச்சு அந்த புக்கை படித்து காட்டுவார். டெய்லி இந்த ஆடுகளுக்கு வந்து ஸ்டோரி படித்து காமிக்கிறது தான் அவரோட வழக்கம். அவர் என்னமோ அந்த ஆடுகளுக்கு சும்மா டைம் பாஸுக்கு கதை படித்து தர மாதிரி தான் அவர் நினச்சிட்ருப்பார். ஆனால் விஷயம் என்னென்னா, இவர் படிக்கிற கதை வந்து அந்த ஆடுங்களுக்கு புரியும். ஏன்னா படம் பார்க்கும்போது நானுமே அதை நினச்சேன். இந்த ஸ்டோரிலாம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் எதுக்கு இவர் உட்காந்து கதை சொல்லினுக்கிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவர் ஒரு கதையை சொல்லி முடிச்சுட்டு கிளம்புனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த ஆடுங்களுக்கு இவர் சொன்ன கதை எல்லாமே புரியும் அப்படின்ட்டு. ஒரு நாள் இந்த ஜார்ஜ் மர்மமான முறையில் வந்து இறந்துடுறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜார்ஜ் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி தான். ஒரு சின்ன கிராமத்தில் நடக்கிற கதை தான் இது. போலீஸ் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆடுங்களும் சேர்ந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது. பல டிடெக்டிவ் வேலையும் இதில் பண்ணுது. மனுஷங்களுக்கு ஆடை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கத்துறது மட்டும்தான். ஆனால் ஆடுங்களோட உலகத்தில் அதுங்க பேசிக்கிறதும் வந்து இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். அதாவது இவரெல்லாம் வந்து கட்டி மேய்ச்ச ஒரு ஆள், ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்ட ஒரு ஆள், இவரை கொண்டுட்டாங்களே, இல்லை யதார்த்தமாக நடந்ததா, இல்லை கொலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கதையிலே இந்த ஆடுகள் தான் வந்து மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து டிடெக்டிவாக வந்து செயல்பட்டதே இந்த ஆடுகள் தான். அதனால் இந்த ஆடுங்க தான் வந்து இந்த கதையோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்து. இந்த படத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்குது. படம் ஃபுல்லாக வந்து க்யூட்டான காமெடிங்க, லைட் ஹார்ட்டட் மிஸ்ட்ரி சீன்ஸு, இந்த ஃபேமிலி எமோஷன்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகிருக்கு. குழந்தைங்களுக்குலாம் இந்த ஃபஸ்ட்டு மர்டர் மிஸ்ட்ரி படம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுல இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ப்ரூட்டலான எந்த விஷயம் எதுவுமே கிடையாது, வல்கராக எதுவுமே கிடையாது, பிளட்டு கிடையாது. மைண்டை யூஸ் பண்ணி எப்படி வந்து கேஸ்லாம் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத முழுக்க இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. முக்கியமாக அடல்ட் ஆடியன்ஸ்க்குலாம் இந்த படம் சுத்தமாக போரே அடிக்காது. ஏன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் ஆகுது. இந்த ஆடுங்களோட கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து பண்ணியிருக்காங்க. காமெடிலாம் கரெக்டான டைமிங்கில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஹியூக் ஜாக்மேன் ரோல் வந்து ரொம்ப கம்மி தான் அந்த படத்தில். ஆனால் அவர் வந்ததுக்கு கரெக்டாக வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு. மோஸ்ட் சர்ப்ரைசிங் பார்ட் என்னென்னா, இந்த படம் வந்து ஜஸ்ட் மிஸ்ட்ரி மட்டும் இல்லை, கிரிட்டிக்கல் திங்கிங் பற்றியும் பேசுது. அதாவது எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்பாமல் நம்மளா யோசித்து சில உண்மைகளை வந்து கற்றுக்கிறதும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் வந்து இந்த படம் வந்து சொல்லித்தருது. இந்த மாதிரியான லெசன்ஸ்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் எமோஷனல் கனெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு காமெடியாக ஜாலியாக மட்டும் இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடான எமோஷனல் ஹிட் வந்து இந்த படத்தில் கொடுக்குது. அதாவது சம்மரில் பிறந்த ஆடுகளுக்கும் வின்டரில் பிறந்த ஆடுகளுக்கும் ஆனால் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. சம்மரில் பிறந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வின்டரில் பிறந்த ஆடுகளை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த அக்செப்டன்ஸை கூட இந்த படத்தில் வந்து கடைசியில் ஒரு விஷயம் வந்து சூப்பர் மெசேஜாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது டிஸ்கிரிமினேஷன், பிலாங்கிங்ஸ், லோன்லினஸ் இதை பற்றிலாம் பேசுகிற சீன்ஸ்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. 100% இந்த படம் வந்து கிட்ஸுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான், அடல்ட்ஸ்க்கு எமோஷன். படத்தில் நெகட்டிவ் லைட்டாக இருக்குது. என்னென்னா, இந்த மர்டர் மிஸ்ட்ரிலாம் வந்து ரெகுலராக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கில்லர் யார் அப்படின்ற மேட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளூஸ்லாம் கொஞ்சம் ஆப்வியஸாக இருக்குது. சஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை. ஏன்னா வந்து இது வந்து எல்லாரும் பார்க்கணும், குழந்தைங்கள்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஈஸியாக புரியணுன்றதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு தான். ஈமேன், இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஈமேனில் நடித்த ஹீரோவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, முக்கியமான ரோல் நடிச்சிருக்காரு. ஃபைனலாக ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஃபேமிலி என்டர்டெயினர் தான். காமெடி இருக்குது, எமோஷன் இருக்குது, மிஸ்ட்ரி இருக்குது, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நல்ல லைஃப் லெசனும் இருக்குது. கிட்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ் பண்ணுறாதீங்க. வீட்டில் தொல்லை பண்ணி ஓடிடியில் வந்திருக்கு படம், ஜாலியாக பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அமேசான் ப்ரைமில் இருக்குது இந்த படம். தேங்க்யூ.